வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பவானியில் ஜம்பை. கரெக்டாக வந்து நமக்கு அந்தியூர் போகிற ரோட்டில் இருக்கும். இப்போ இந்த வாழைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்கானிக் மூலிமா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. இந்த பஞ்சகாவியம், மாட்டுக்கோமியம், ஜீவாமிர்தம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆர்கானிக் மூலியமாகவே ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. கரைசல் கலந்து வச்சுருக்காங்க டோட்டலாகவே. மாடு சாணத்தோடு மக்கினது, அது போக உங்களுக்கு ஹியூமிக்கோடது, மக்கி நியூட்ரியன்ட் அப்படின்ட்டு நம்ம டோட்டலாக ஆட் பண்ணி உங்களுக்கு எல்லா வேலைக்கு விடுற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ கீழே விட்டுருக்காங்க பார்த்து தெரியும். பெருசாக கெமிக்கல் எதுவும் இல்லாமல் ஆர்கானிக்கில் ஃபாலோ பண்ணுறோம். அதில் நமக்கு பயோ மூலிமா ஆர்கானிக்கில் வந்து இந்த வாழைக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு டோஸ் மட்டும் ஊசி மூலிமா நமக்கு மைக்ரோ நியூட்ரியன்ட்டும் ஹியூமிக் ஆசிடோட கண்டென்ட்டு, அது போக சில மருந்து சருகுக்கானது அப்படின்னு நமக்கு ஆர்கானிக்கில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஒரு டோஸ் இதுக்கெல்லாம் ஊசி போட்டிருக்கு. எதுக்காக ஊசி போடுறோன்னா சருகு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக போடுறோம். அது போக உங்களுக்கு இப்போ இருந்து கரு உருவாகும் காய் வர்றதுக்காக, அதுக்கு இப்போ போட்டுடலாம். அதே போக அடித்தண்டு கொஞ்சம் ஊக்கம் வர்றதுக்காக, இலை குருத்து வர்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக வர்றதுக்காக, அடுத்தடுத்து வரக்கூடாது வந்து கொஞ்சம் தெளிவாக நீட்டமாக வரும். வர இலையிலேருந்து அடுத்தடுத்த இலைகள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அகலம் கிடைக்கும், ஒரு அடர்த்தி கிடைக்கும். மகரந்த சேர்க்கை அதிகம் பண்ணுறதுக்காக சேர்த்து டோட்டலாக போட்டிருக்கு. அதே போல் இந்த காடு ஓட்டி போட்டிருக்காங்க. இந்த காடை ஃபாலோ பண்ணுறோம். அதே போல் பக்கத்து காடு அங்கே இந்த மேல் பெட்டு மட்டும் அதுவும் வந்து இங்கே தான் போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு 20 நாள் 30 நாள் கேப் வரும். இந்த வாழையை அது போக இன்ஜெக்ஷன் பண்ணி கொண்டு வந்திருக்கு. 2 டோஸ் மட்டும் போட்டிருக்கு. ஆர்கானிக்லேயே ஃபாலோ பண்ணாலே எதிர்பார்த்த ரிசல்ட் கண்டிப்பாக கொண்டு வர முடியும். கதிரை வாழைக்கு 14 சீப்பு வரைக்குமே கொண்டு வரலாம், மேலேயும் கொண்டு வரலாம். சராசரி 12 to 14 கொண்டு வர முடியும். தேவைப்படுறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம்.